அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பதிவில் ரிஷப ராசியில் பிறந்த ஆண் பெண் நபர்கள் எந்த ராசியில் பிறந்தவங்கள திருமணம் பண்ணால் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும்னு பார்க்கலாம். இந்த பதிவு உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி முதன்முறையாக நீங்கள் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் ரிஷப ராசியில் பிறந்துட்டீங்க அப்படின்னா ரிஷப ராசியில் ரோகிணி நட்சத்திரம், ரிஷப ராசியில் மிருகசீரிடம் 1, 2, கார்த்திகை நட்சத்திரம் 2, 3, 4 பாதங்கள். இந்த பாதத்தில் பிறந்தவங்க ரிஷபராசி. எந்த ராசியை திருமணம் பண்ணால் உங்கள் வாழ்க்கையில் பிரச்சனையை குறைச்சிக்கலாம். ஒரு பாயிண்ட் மட்டும் நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க. யாரை திருமணம் பண்ணாலுமே வாழ்நாள் முழுவதும் அப்படியே அந்யோன்யமாக சந்தோஷமாக பிரச்சனையே இல்லாமல் வாழ்க்கை இருக்காது. அது சிவபெருமான் சக்திக்கே கிடையாது. அப்போது உங்களுக்கு என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, மேக்சிமம் என்னெல்லாம் நமக்கு ப்ளஸ்ஸாக இருக்குது. ரிஷப ராசிக்காரங்க மேஷ ராசியை, ஃபஸ்ட்டு ராசி மேஷம், மேஷத்தை திருமணம் பண்ணால் எப்படி இருக்கும் நம்ம மேஷத்துலேயும் சொல்லியிருப்போம். ரிஷபம் ஒரு பெண் ராசி. ரிஷபம் ஒரு மாறுபட்ட எமோஷன் உள்ள ராசி. ரிஷபம் சுக்கிரனின் ராசி. மேஷத்தை சார்ந்த ரிஷபத்தில் ஒரு பெண்ணாக இருக்கீங்க, மேஷத்தை சார்ந்த ஒரு ஆணை திருமணம் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களை ரூல் பண்ணுறதுக்கு நீங்கள் அலோ பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கணும். ஏன்னா மேஷம் ஒரு ஆதிக்க ராசி, கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுவாங்க. சில வகையில் உங்களுக்கு ஒரு ரூல்ஸ் எல்லாம் வச்சுருப்பாங்க. அதுக்கு நீங்கள் ரெடி அப்படின்னா திருமணம் பண்ணிக்கலாம். ரிஷபமில் நீங்கள் ஒரு ஆண், மேஷமில் ஒரு பெண். உங்களுக்கு பெண்ணால் பயங்கர பொறுப்பு. நீங்கள் ஒரு 10 வேலையை கொடுத்தாலுமே மேஷராசிக்காரங்க கெட்டிக்காரத்தனமாக அவங்க முடிச்சிடுவாங்க. பதிலுக்கு எதிர்பார்க்கும் பொழுது நீங்கள் அதை செய்ய தயாராக இருந்தீங்க அப்படின்னா மேஷராசி பெண்ணை நீங்கள் திருமணம் பண்ணிக்கலாம். ரிஷபராசி ஆண் இல்லைன்னா அந்த ராசியை தயவு செஞ்சு விட்டுருங்க. என்னென்னா மேஷத்தை கல்யாணம் பண்ணும் பொழுது நீங்கள் கொஞ்சம் அலாட்டாக இருக்கணும், தயாராக இருக்கணும். எல்லாமே நான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு தயாராக இருக்கணும். நான் தூங்குவேன், நான் ஜாலியாக இருப்பேன், நீயே எல்லாம் பார்த்துக்கோ அப்படின்னு சொன்னால் அது பிடிக்காது. ஸோ இதை மைண்டில் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா மேஷத்தில் நிறைய நெகட்டிவ் கிடையாது. நெகட்டிவ் எங்கே வரும் அப்படின்னா எதிர்பார்ப்பு வரும்பொழுது தான் அதில் நெகட்டிவ் வரும். அதில் நீங்கள் கேர் எடுத்துக்கணும். அதே மாதிரி ரிஷபம் திருமணம் பண்ணலாமா? ரிஷப ராசியில் பிறந்த ஒரு ஆண் ஒரு பெண் ரிஷப ராசியை திருமணம் பண்ணால் எப்படி இருக்கும்? நல்லாவே ஒத்து போகும். ஏன்னா ரெண்டுமே ஒரே மாதிரி தாட்டு, ஒரே மாதிரி கேரக்டரு, ஒரே மாதிரி ஆட்டிடியூடு. இன்னொன்று பெண் ராசி வித் பெண், ரெண்டுத்துக்குமே சந்திரன் உச்சம். திடீர்னு பயங்கரமாக விஸ்வரூப சண்டம்லாம் வரும். அதுவே சமாதானமும் ஆகிடும். ஒருத்தர் நீங்களே குறை சொல்லிப்பீங்க, நீங்களே புகழ்ந்துப்பீங்க. வெளியில் பார்க்குறதுக்கு ரொம்ப மேன்மையாக வாழ்கிற மாதிரி காமிச்சிப்பீங்க, உள்ளுக்குள்ளே அடிச்சுப்பீங்க. இது மாதிரி ஒரு கலந்த பலன் அப்படின்னே சொல்லலாம். ஆனால் இது ரெக்கமெண்டடாக கேட்டிங்கன்னா அப்படிலாம் சொல்ல முடியாது. பண்ணிக்கலாம், திருமணம் பண்ணுறீங்க அப்படின்னா பண்ணிக்கலாம். நட்சத்திரம் வேறையாக இருந்தால் பெட்டர். இப்போ ரோகிணினா மிருகசீரிடம் எடுத்துக்கலாம், மிருகசீரிமா இருந்தால் கார்த்திகை எடுத்துக்கலாம். நட்சத்திர வித்தியாசத்தில் ரிஷபராசியை பண்ணலாம். ஆனால் ஜென்ரலாக ஒரு ஏக ராசியை அட்வைஸ் பண்ணக்கூடாது. ஏன் அப்படின்னா அஷ்டம சனியோ இல்லை கலஸ்திரத்தில் 7 சனியோ வந்தாலோ இல்லை 4 வந்தாலோ பிரச்சனை கொடுக்கும். ஏன்னா ஒரே ராசியை தவிர்க்கிறது நல்லது. ஒரு வேளை பண்ணி தான் ஆகணும் அப்படின்ற நிர்பந்தம் வந்தால் பண்ணிக்கலாம். ரிஷபம் மிதுனம் எப்படி இருக்கும்? இந்த காம்பினேஷன் நல்லா இருக்குமா அப்படின்னா இங்கேயும் இதே மாதிரி தான். ரிஷபம் மிதுனம் திருமணம் பண்ணுறது ரிஷபத்துக்கு அட்வான்டேஜ். ரிஷப ராசியில் நீங்கள் இருக்கீங்க, உங்களுக்கு வரன் பார்க்கும் பொழுது எல்லாமே மேட்ச் ஆகுது. நல்ல ஒரு பையன் கிடச்சிட்டாரு, சூப்பராக படிச்சிருக்காரு, வருமானம் இருக்குது. ஒரு பெண் பார்க்குறீங்க, பார்க்க நல்லா டேலண்ட்டாக இருக்காங்க, அழகாக இருக்காங்க, நிறைய அவங்களுக்கு நிறைய ஸ்கில்ஸ் எல்லாம் இருக்குது அப்படின்னா ஓகே. இப்போ என்ன பண்ணுறதுன்னா ரிஷபத்துக்கு மிதுனம் ப்ளஸ்ஸு தான், அட்வான்டேஜ்னு சொல்கிறோம், பாசிட்டிவ். ஏன் அப்படி பாசிட்டிவ் அப்படின்னா மிதுனம் கிட்டத்தட்ட எல்லா வேலையும் அதுவே செஞ்சுக்கும். வீட்டுக்கு ஒரு குடும்ப பொறுப்பு, ஒரு வேலை, ஒரு வருமானம், ஒரு ஐடியா கொடுக்கறது. என்னென்னா மிதுனம் அப்பப்போ கொஞ்சம் குயிக்காக எமோஷனில் ரியாக்ட் பண்ணிடும். ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன்லாம் உடனே சொல்லிடும். ஸோ ரிஷபம் மிதுனம் சுக்கிரன் புதன் கிட்டத்தட்ட ஒரு நட்பு கோள்கள்னே சொல்லலாம். திருமணம் பண்ணலாம், பண்ணக்கூடாதுன்னெலாம் கிடையாது. ஓரளவுக்கு ஒரு மேட்சிங்னே சொல்லலாம். பரவாயில்ல, ரொம்ப கெட்டதெல்லாம் கிடையாது. இப்போது ரிஷப ராசிக்கு கடக ராசி எப்படி இருக்கும்? இது நல்ல பொருத்தம். கடகம் சந்திரன் உச்சமாகிற ராசி ரிஷபம். ஸோ சந்திரன் ஒரு பெண் வீடு கடகம். ஸோ ரிஷபமும் கடகமும் பூமி தத்துவ ராசி ரிஷபம். ஸோ கடகம் நீர் ராசி. நீர் பூமியில் தானே போய் தேங்கும். அப்போது நல்லாவே ஒத்து போகும். மிதுனத்தை விட கடகம் ரொம்பவே ஒத்து போகும். மிதுனம்னா உங்களுக்கு அட்வான்டேஜ். சில ராசிகள்லாம் ப்ளஸ்ஸாக இருக்கும்.
ஏன்னா சில ராசிகள் சில விஷயத்தில் ப்ளஸ்ஸாக இருக்கும். சில ராசிகள் வந்து குடும்ப வாழ்க்கைன்னு வரும்பொழுது என்ன எதிர்பார்ப்பாங்க, ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் திருமணம் பண்ணும்பொழுது எனக்கு ஏதாச்சும் சப்போர்ட் பண்ணுவாங்களா, யாரும் வந்து நான் நல்லா பார்த்துப்பேன், நான் நல்லா வாழ்க்கையை கொடுப்பேன், நான் நல்லா கவனிச்சுப்பேன் அப்படிங்கிற எண்ணங்கள் வந்து கம்மி, இல்லைன்னு சொல்லலை. ஆனால் எதிர்பார்ப்புகள் அதிகம். எனக்கு சப்போர்ட்டாக இருப்பாங்களா, எனக்கு வந்து இன்கமில் ஃபேமிலிக்காக என் அப்பா அம்மா பார்த்துக்கிறது, இந்த மாதிரி எதிர்பார்ப்புகள் இருக்கிற இடத்துல மிதுனம் வந்து சப்போர்ட்டிவ் கேரக்டராக இருக்கும். ஆனால் அவங்கள வந்து ரொம்ப இது பண்ணக்கூடாது. கடகம் வந்து நல்ல மேட்சிங், 2 பேருக்கும் ரொம்ப பரவாயில்ல. ஒரு தாய் பாசம், ஒரு காதல், ஒரு ஈர்ப்பு எல்லாமே வந்து இருக்கும். ஒரு பொறுமை, ஒரு அரவணைப்பு, அன்பு எல்லாமே ரிஷபத்துக்கும் கடகத்துக்கும் கிடைக்கும். ரிஷபம் வந்து சிம்மத்தை கல்யாணம் பண்ணால் சிம்ம ராசிக்காரங்களுக்கு ரிஷபத்தை பார்த்தா பிடிக்கும். ஸோ ரிஷபத்தில் பிறந்திருக்கீங்க, சிம்மத்தை திருமணம் பண்ணீங்க அப்படின்னா எனக்கு பிடிச்சவங்கள விட என்ன பிடிச்சவங்கள நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற கான்செப்ட் இங்கே பொருந்தும். ரிஷபத்தில் வந்து நீங்கள் ஒரு ஆணாக இருக்கீங்க, சிம்ம ராசியில் ஒரு பெண் எடுக்கிறீங்கன்னா உங்களுக்கு அவங்க எல்லா பேச்சையும் கேட்குறாங்களோ இல்லையோ, உங்கள் மேலே ஒரு அன்பு இருந்துக்கிட்டே இருக்கும். உங்களை பிடிக்கும், வாழணும், வாழ்க்கையை நடத்தணும் அப்படிங்கிற எண்ணம் உடையவங்களாக இருப்பாங்க. ஸோ ரிஷபம் வந்து நீங்கள் சிம்மத்தை வந்து செலக்ட் பண்ணலாம், பெரிய தப்பு கிடையாது. ரிஷபமும் கன்னியும் இதுவும் நல்ல மேட்சிங் தான். 5வது ராசி நல்லாவே பொருந்தும், புதனுடைய வீடு. கன்னியும் ரிஷபம்லாம் கிட்டத்தட்ட ஒரு பெண் வீடு, புதன் சுக்கிரன் காம்பினேஷனில் வருது. 5 9வது ராசி காம்பினேஷனில் வருது. அப்போ ரொம்பவே சிறப்பாக இருக்கும். நட்சத்திர பொருத்தம் நல்லா இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம், பெரிய பிரச்சனை இல்லை. இங்கேயும் வந்து சூரியன் சந்திர நட்சத்திரம்னு இருக்கும், அங்கேயுமே நட்சத்திரம் மாற்றி இருக்கணும். நீங்கள் ரோகிணியை செலக்ட் பண்ணி இங்கே அஷ்டம செலக்ட் பண்ணக்கூடாது. அதை மாதிரி இல்லாமல் இருந்தால் பெட்டர். ரிஷபம் துலாம் சஷ்டாங்க ராசிகள் ஒத்து போகுமா, ஒத்து போகவே போகாது. ஏக ராசிநாதன் சுக்கிரன் தான், ஆனாலும் ஒத்து போகவே போகாது. ரிஷப ராசியில் பிறந்த ஒரு ஆண் அல்லது ஒரு பெண் துலாமை திருமணம் பண்ணும் பொழுது அதனுடைய மொத்த பிரச்சனையும் ஃபேஸ் பண்ணுற மாதிரி ஆகிடும். சுக்கிரனுக்கு பாசிட்டிவ் எவ்வளோ இருக்கோ அதே மாதிரி நெகட்டிவும் இருக்கும் இல்லையா, அந்த நெகட்டிவ் வந்து வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். தவிர்ப்பது ரொம்பவே நல்லது. அப்படியே திருமணம் பண்ணாலுமே யாராவது ஒருத்தர் சண்டை போடாமல் இருந்தால், வாய் பேசாமல் இருந்தால் நல்லது. ரிஷபம் விருச்சகம் அங்கே சந்திரன் உச்சம், இங்கே சந்திரன் நீச்சம். உச்சத்துக்கும் நீச்சத்துக்கும் திருமணம் பண்ணால் என்ன கதை ஆகும்? இந்த நீச்சம் வந்து வேறு மாதிரியான ஒரு எமோஷ்னல் டவுன், உச்சம் வந்து உங்களுக்கு வேறு விதமான எமோஷன். இது வந்து சில சமயத்தில் மேட்ச் ஆகிற மாதிரி இருக்கும், சில சமயத்தில் மேட்சே ஆகாது. ரிஸ்க் எடுக்கவே வேண்டாம். நல்ல பொருத்தம் பார்த்து பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ரிஷப ராசியில் பிறந்த நீங்கள் விருச்சகத்தை திருமணம் பண்ணாமல் இருக்கிறது நல்லது. இல்லை சுமாராக இருந்தால் போதும், ஏதோ வாழ்க்கையை கடந்தால் போதும், எனக்கு வயசே 34 35 ஆயிடுச்சு, இப்போ திருமணம் ஆனால் போதும்னு நினைக்கிறவங்க தவிர்க்கணும், விட்டுறணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. ரிஷபத்துக்கு தனுசு ராசி ஒத்து போகுமா, திருமணமே பண்ணாதீங்க தயவு செஞ்சு. ரிஷபம் தனுசு ஒத்து போகவே போகாது. இது தேவகுரு, அது அசுரகுரு. அங்கே சுக்கிரன் ரிஷபத்துக்கு வந்து தனுசு 8வது வீடு, தனுசுக்கு ரிஷபம் வந்து 6வது வீடு. திருமணம் பண்ண வேண்டாம், சுத்தமாக ஒத்து போகாது. இனிஷியலாக ஈர்ப்பு இருக்கலாம், இல்லை காதல் பண்ணவங்க கூட இந்த வாய்ப்பு கிடைக்கலாம். போக போக அதெல்லாம் பிரச்சனையாக போய் முடியும். மகரம் அண்டு ரிஷபம் நல்லாவே ஒத்து போகும், அதிர்ஷ்டமாக இருக்கும். சனி சுக்கிரன் வந்து ரொம்பவே ஒரு நல்ல காம்பினேஷன் அப்படின்னு தான் சொல்லணும். திருமண வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்கள் ரிஷபத்தில் பிறக்கிறவங்க மகரத்தை கூட, கும்பம் கூட சனியினுடைய ராசி தான். கும்பத்தை கம்பேர் பண்ணும்பொழுது மகரம் ஒரு நல்ல காம்பினேஷன். கும்பமும் வந்து நல்லா இல்லைன்னு சொல்ல முடியாது. கரியர், பிஸ்னஸ் ஒரு அடிஷ்னல்னு சொல்கிறோம் இல்லையா. ரிஷபத்தில் வந்து ஒரு பொண்ணு எடுத்தோம், என் வீடு அதிர்ஷ்டமாக இருக்குது, ரிஷபத்தில் எங்கள் மாப்பிள்ளை வீட்டுக்கு வந்தார், அன்னிலேருந்து என் வீடு ரொம்ப நல்லா இருக்குன்ற மாதிரி மகரத்துக்கும் கும்பத்துக்கும் ரிஷப ராசிக்காரங்க அமைவாங்க. அதில் ஒரு அதிர்ஷ்டம் இருக்குது. ரிஷபத்துக்கு மீனம் ஒரு மத்தியமம்னு சொல்லலாம், கொஞ்சம் மைனஸ் மார்க்கு தான். 100% நல்லது கிடையாது, கொஞ்சம் மைனஸ் தான். தேடும் பொழுது மற்ற ராசியில் ப்ரெஃபரன்ஸ் கொடுங்க. இது வந்து இல்லை ஃபிக்ஸ் ஆகிடுச்சு, எல்லாமே மேட்ச் ஆகிடுச்சு, எல்லாமே ஓகே அப்படின்னா மட்டும் யோசித்து பண்ணுங்கள். ஏன்னா எல்லா நாட்களிலும் எல்லா டேர்ம்ஸ்லையுமே ஒத்து போகாது. ரிஷபராசியும் மீனராசியும் வந்து ரெண்டுமே ஒரு பாசிட்டிவான ப்ரைவேட்டாக இருக்கிறதால உங்களுக்கு பண விஷயத்தில், உடம்பு விஷயத்தில் நல்லாயிருக்கும். ஆனால் பர்சனலாக வாழ்க்கையில் சில டைம் நல்லா இருக்க மாதிரி இருக்கும், சில டைமில் இவங்க செய்கிறது அவங்களுக்கு பிடிக்காது, அவங்க செய்கிறது இவங்களுக்கு பிடிக்காது. இந்த ஒரு வேறுபட்ட உணர்வு போராட்டங்கள்னு சொல்லுவோம் இல்லையா, அப்படி பார்த்துக்கோங்க. ஓவராலாக பார்த்தீங்க அப்படின்னா ரிஷபத்துக்கு நீங்கள் ராசிகளில் கடகம், சிம்மம், கன்னி, அதே மாதிரி மகரம், கும்பம்,
நியூட்ரலாக பார்த்தீங்கன்னா மேஷம், ரிஷபத்துக்கு ரிஷபம் இதெல்லாம் வந்து நீங்கள் நியூட்ரலாக எடுத்துக்கலாம். அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா துலாம், தனுசு, மீனத்தை கூட அவாய்ட் பண்ணுறது பெட்டர். அவ்வளோ பேடுன்னு சொல்ல முடியாது. இப்படி நீங்கள் திருமண வரன் பாருங்கள். நட்சத்திரங்கள் எல்லாமே கரெக்டாக இருக்கா பாருங்கள். ரஜ்ய பொருத்தத்தையும் பார்த்துக்கோங்க. ரஜ்ய பொருத்தம் இல்லாமல் திருமணம் பண்ண வேண்டாம். இதெல்லாம் நீங்கள் பேசிக்காக தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு ப்ரொஃபைல் அப்ளை பண்ணும் பொழுதே ரிஜெக்ட் பண்ணுறதா செலக்ட் பண்ணுறதா அப்படிங்கிறதும் உங்களுக்கு தெரியும். நீங்கள் வந்து இந்த பதிவு ரிஷபராசி அன்பர்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். இந்த பதிவு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலில் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.